வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அழகான 2 பெட்ரூமில் வரக்கூடிய தனி வீடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 1700 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட 1600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான தனி வீடு தான் இது. நல்ல ஒரு ஸ்பேசியஸான வீடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வீடு சேல்ஸுக்காக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூப்ளெக்ஸ் மாடல் வீடு. இது 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து கீழே மேலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கிட்டப்பட்ட ஒரு அழகான டியூப்ளெக்ஸ் வீடும் ஒன்று இருக்குது சேல்ஸுக்காக. அண்ட் வந்து இந்த சைடில் 1730 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட லேண்ட் ஏரியா வரும். 1600 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட உங்களுக்கு வந்து பில்டப் ஏரியா வரும். இந்த வீடோட மாடல் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2 வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸுக்காக ரெடியாக இருக்குது. இந்த டியூப்ளெக்ஸ் வீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கபோர்ட் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த வீடோட மாடல் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். இதோட வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் கபோர்ட் ஒர்க், மாடல் கிச்சன், வீட்டில் டிவி லைட், ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணி வீடு வந்து அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. வீடோட அமைப்புலாம் எப்படி இருக்குன்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அனைத்துமே டைரக்ட் சேல்ஸ் மட்டும் தாங்க பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோக்கர் எதுவும் வாங்குறதில்ல. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடு சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் நியர்பையில் 3ஆம் கட்டளை பாபு கார்டன் அப்படின்ற லொக்கேஷனில் இந்த வீடு வருங்க. மெயின் ரோட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய வீடு தான். உங்களுக்கு கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய வீடு தாங்க. இந்த வீடியோலேயே ரேட்டும் சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் கேட்டும் அமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய கேட்டு தாங்க இது. இது 3 ஃபோல்டர் டைப்பில் வந்து இந்த கேட் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பெரிய கேட்டு தான். அடுத்ததான் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங். நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க. மெயின் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் ஃபேஸிங். இந்த மெயின் டோர் தலை வாசல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தலை வாசல் அமைச்சிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங், நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க. எக்ஸிவி, இனோவா அந்த மாதிரி வண்டி விட்டுட்டு ஒரு 4 2 வீலரும் விடலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் தான் இருக்குது. கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸ்பார்க்லர் ஃபிட்டிங்ஸும் மாற்றின்னு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டனிங்காக ஸ்பேசஸும் கொடுத்துருக்காங்க. நல்லா கார்டனிங்காக இந்த ஒரு ஸ்பேசஸ் இருக்குது. நல்ல டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டியிருக்காங்க. சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 அடி வரைக்கும் வரக்கூடிய சர்வீஸ் ஏரியா. பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஏரியாவும் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்கோலாவும் கொடுத்துருக்காங்க எலிவேஷனுக்காக. கார் பார்க்கிங்ல இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டிக் டேங்க் இங்கே எடுத்துருக்காங்க. இந்த 3 பேஸ் இபி கனெக்ஷனும் இருக்குங்க. வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க, பாயிண்ட்டும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதாலும் இங்கே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம பாயிண்ட்டும் இங்கே இருக்குது. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுனால படிக்கட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து மொட்டை மாடி தான். கீழவே நல்ல 2 பெட்ரூம், ஹாலு, கிச்சன், நல்ல ஒரு ஸ்பேசியஸாக இருக்கக்கூடிய வீடு தாங்க இது. மெயின் டோருக்கு முன்னாடியே ஒரு டபுள் டோர் டைப்பில் ஒரு சேஃப்டி கேட்டும் அமைஞ்சிருக்கு. இது ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய வராண்டா. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஃபேஸிங்க. இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட் டோர் தான். வார்னிஷிங்கும் இன்னும் பண்ண வேண்டியிருக்கு. அது எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. மெயின் டோர் எடுத்து உள்ளே வந்தோடனே லிவிங் கம் டைனிங் ஹால். நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் கம் டைனிங் ஹால் தாங்க. ஃப்ளோரிங் எல்லாமே 2க்கு 4 சைஸில் வெற்றிபை டெப்ஸும் ஒரு டீம் இருக்காங்க. இது ஆளோட ஹெட்ஸிலிங்கில் நல்ல ஒரு டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அது ஸ்பார்க்லைட் ஃபிட்டிங்ஸும் மாட்டியிருக்காங்க. ஃபேனும் இருக்குங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸுக்காக ரெடியாக இருக்குது. ஃபுல் ஃபினிஷிங்கில் நீங்கள் அப்படியே உங்களுடைய திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து ரெகுபேஷன் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஃபுல் ஃபினிஷிங்லாம் ரெடியாக இருக்குது. வெளிசுக்காக ஒரு 2 ஜன்னலும் இருக்குங்க.
நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட் தான் வுட்டில் வச்சுருக்காங்க. ட்ராஸ்லாம் கொடுத்து 3 ட்ராஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கீழே இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு இருக்குது. நல்லா ஒரு பெரிய டிவியே வைக்கலாங்க. அடுத்த கிச்சனை பற்றி பார்த்தலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனும் இங்கே வந்துடும், வச்சும் கொடுத்துடலாம். இது வந்து கிச்சனுங்க, நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சனு கிட்டத்தட்ட உங்களுக்கு 14க்கு 14 சைஸ் வரும் இந்த கிச்சன் சைஸு. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் தான். உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடல் கிச்சன்ஸும் பண்ணி இருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. வீட்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 அடி வரைக்கும் கிச்சன் வால் டைப்ஸும் விட்டுருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா கிரைனைட் விட்டுருக்காங்க. ட்ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 ட்ரேஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கங்க இந்த வீடு. 1/2 கிலோமீட்டர் தான் வரும். 3ஆம் பெட்ரோலியம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் வரும். நியர்பையில் உங்களுக்கு கிறிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூலும் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூலும் இருக்குது, அமிர்தா ஸ்கூலும் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் கபோர்டு வச்சுருக்காங்க. கிச்சனில் வரக்கூடிய ஷெல்ஃப் கபோர்டு. லாஃப்ட்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் அது. கிச்சன் பேக் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஏரியாவும் இருக்குது. இது உங்கள் கிச்சன் பேக் சைடில் வரக்கூடிய சர்வீஸ் ஏரியாங்க. நீங்கள் வந்து பூச்செடிகள் அந்த மாதிரி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அடி வரைக்கும் வரக்கூடிய சர்வீஸ் ஏரியா. இது கிட்டத்தட்ட ஒரு 4 அடி வரைக்கும் வரக்கூடிய சர்வீஸ் ஏரியா தான். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா போரும் எடுத்திருக்காங்க. ஈசானி முறையில் இங்கே போர் வெள்ளம் எடுத்திருக்காங்க. ஒரு 1700 ஸ்கொயர் ஃபீட் 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் வீடு பார்க்குறீங்கன்னா இந்த வீடு சூஸ் பண்ணலாம். மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான். நல்ல ஒரு ஸ்பேசியஸான வீடு தான். அடுத்ததாக இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீவுட் டோர் தாங்க. டீவுட் டோர் தான் இதில் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூம் தான். உங்களுக்கு ரீல்ஸுக்காக 2 ஜன்னலும் இருக்குது. ஃபுல்லாகவே இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பேனல் லைட்டும் இருக்குங்க ஆல்ரெடி. சேல்ஸுக்காக ஃபுல் ஃபினிஷிங்கில் ரெடியாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான் அது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் கபோர்டும் இருக்குது, அண்ட் லேப்டாப் இருக்குது. ஃபுல்லாகவே வுட்டில் தான் வச்சுருக்காங்க. லாக்லேயும் உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமில் வரக்கூடிய அட்டாச்சு பாத்ரூம். ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் இந்த பாத்ரூம் வச்சு கொடுத்துருவாங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்ட வந்துருக்குங்க. ஃபிட்டிங்ஸும் மாட்டி கொடுத்துருவாங்க. அடுத்ததாக செகண்ட் பெட்ரூமை பற்றி பார்த்துடலாம். செகண்ட் பெட்ரூம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இது காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூம். இண்டியன் டைப் தான் இந்த பாத்ரூம் வந்துடும். இதுலேயும் உங்கள் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுத்துருவாங்க. இண்டியன் டைப்பில் கிளாஸ் செட் வந்துடுவாங்க. அதுதான் இது செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோரும் வந்து பார்த்தீங்கன்னா டீவுட் டோர் தான். வெளிச்சுக்காக ஒரு ஜன்னலும் இருக்குது இந்த பெட்ரூமில். இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தாங்க. ஷெல்ஃப் கபோர்டும் இருக்குது, லேப்டாப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பேனல் லைட்டும் இருக்குங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி, அதை பற்றி பார்க்கலாம். அடுத்தது இந்த வீடோட விலை என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1,20,00,000 வருங்க. 1,20,20,00,000 வரும். ஓரளவுக்கு நெகோஷியபிள் பண்ணி தரலாம். பேங்க் லோனும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா 80% இருக்கும். பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி தரலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய டியூப்ளெக்ஸ் வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,25,00,000 வரும். 1,25,00,000 வரும். அதுவுமே நெகோஷியபிள் ரேட் தான். இன்டீரியர் கபோர்டு ஒர்க் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்காக ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேங்க.
இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுனா படிக்கட்டு ஃபுல்லாக ரெக்டைல் சொல்லியிருக்காங்க. கைப்பிடி ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் அமைஞ்சிருக்கு. மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டும் இருக்கு. மாடியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓப்பனாக தான் விட்டுருக்காங்க. மேலே நீங்கள் அடிஷனலாக கட்ட வேண்டியதெல்லாம் கட்டிக்கலாம். பீம் எல்லாமே வளர்த்து தான் விட்டுருக்காங்க. 1000 லிட்டர் கெப்பாசிட்டிக்குள்ள ஒரு டேங்க்கும் இருக்குங்க. இந்த வீடை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுறீங்கன்னா வீடு வந்து காமிச்சுருவாங்க. வாங்க சைட் வந்து பாருங்கள். உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.